ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இந்த டெஹிலா வர்ஷிப்பை நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பேச போகிற பைபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக, உங்கள் எல்லாேருக்கும் அது புரியணுன்றதுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க. இன்றைக்கி கேம்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம டெஹிலா வர்ஷிப்பை ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். அன்புலேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்போது கூட எங்களை ஒன்றா கூட்டி சேர்த்திங்க, அதற்காக நன்றி. இந்த டெஹிலா வர்ஷிப்பை ஆசீர்வதித்தாங்க. இன்றைக்கி பேச போகிற பைபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாருக்கும் புரிய வைப்பதற்காக நன்றி. இன்றைக்கி 2 டீம்ஸ் விளையாடுறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்களும் நல்லா விளையாடுவதற்கு நீங்களே உதவி செய்யுங்க. இன்றைக்கி வர்ஷிப் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் துவக்கம் முதல் முடிவு வரை இருங்க அப்பா. நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் இந்த கேம் செஷனில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட இன்றைக்கி 2 டீம் இருக்காங்க, பீட்டர், ஜான். இந்த கேம் என்ன கேம் விளையாட போகிறோன்னா கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது பைபிள் கேரக்டரை கண்டுபிடிக்கணும். அதுவும் டிஃப்ரெண்ட்டான விதத்தில். என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க அந்த டீம்லேருந்து வரணும். அவங்கள்ட்ட என்ன கேரக்டரோ அவங்க நேம் சொல்லிடுவோம். அவங்க வந்து ஆக்ஷன்லேயே அவங்க டீம்மேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்ஷனில், அதாவது ஜான் அப்படின்னா பேப்டிசம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவரை பற்றி என்ன தெரியுமா, அதை வச்சு நடித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் அந்த கேமோட ரூல். ஓகேவா? நம்ம இப்போது கேம்குள்ளே ஸ்டார்ட் போகலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட் பீட்டர் டீமை கூப்பிடலாம். உங்கள் டீமில் யாராவது ஒரு ஆள் வாங்க. ஓகே, ஷெல்டன் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷெல்டன் ஒரு வழியாக ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்துட்டார். ஓகே, உங்களுக்கான டைம் 30 செகண்ட்ஸ். அதில் நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கான பாயிண்ட் 10. அந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? ரெடியா? ரெடி. ரெடி பண்ணு. யோவானா? யுவர் டைம் ஸ்டார்ட். உங்கள் டைம் முடிஞ்சது. இவங்க பண்ணது அவங்க டீம்மேட்டுக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ரவுண்டில் உங்களோட பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதாவது நீங்கள் அடுத்த ரவுண்டில் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இப்போது ஜான் டீமில் இருந்து ஒருத்தவங்க வாங்க. ஓகே, ஜெரின் வராரு. அவங்கள்ட்ட நம்ம இப்போ சொல்லலாம். Your time starts now. Okay, first question answer. Your time is up. ஓகே, நான் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு வேறுன்னு சொல்கிறனால அந்த நம்ம வந்து கொஷினை ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த கொஷினில் இவங்க 3 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. அவங்க 3 கொஷின், இவங்க நில் ஒன்றும் பண்ணல. நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது பீட்டர் டீம்லேருந்து சாலமோன் தான் வந்தாகணும். ஓகே, நீங்கள் வாங்க. ஓகே, நீங்கள் ரெடியா? ரெடி. ஓகே, நீங்கள் சொல்லி தான் ஆகணும். டென் செகண்ட் முடிஞ்சிட்டு. டுவெண்ட்டி செகண்ட் முடிஞ்சிட்டு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். சும்மா நிற்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே, 30 செகண்டும் முடிஞ்சிருச்சு. இவர் ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸுமே இவங்க எடுக்கலை. நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இப்போது 2 ரவுண்ட்லேயுமே அவங்க நில் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஓகே, இவங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் அவங்க கண்டிப்பாக நிறையா கொஷின் சொல்லி தான் ஆகணும். இவங்க 30 பாயிண்ட்ஸில் லீடில் இருக்காங்க. அதுவும் 30 பாயிண்ட்ஸ் எவ்வளவோ லீடில் இருக்காங்க. இப்போது டெரிக் தான் இப்போ முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணி காட்டணும்.
மேத்யூ, ஜான், 15 செகண்ட் முடிஞ்சிட்டு. சாலமோன், 25 செகண்ட் முடிஞ்சிட்டு. பீட்டர். ஓகே, யுவர் டைம்ஸ் அப். உங்களோட டைம் முடிஞ்சிட்டு. இதுலேயும் உங்கள் 3 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இவங்க இந்த இதுலேயுமே சேம் பாயிண்ட்ஸ் எடுத்து 30 பாயிண்ட்ஸ் இதுலேயும் எடுத்திருக்காங்க, போன ரவுண்ட்லேயும் 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் தான் எதுவுமே ட்ரை பண்ணலை, இவங்க ட்ரை பண்ணியிருந்தா எடுத்திருக்கலாம். ஓகே, இந்த ரவுண்ட் 2 டீம்ஸுமே 2 வாட்டி விளையாண்டுருக்காங்க. இதோட நம்ம இந்த ரவுண்டை முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன கேம்னு அடுத்த கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குவிஸ் டைமில் வந்திருக்கோம். நம்ம கூட பீட்டர் டீம் இருக்காங்க, ஜான் டீம் இருக்காங்க. போன வாட்டி அவங்க 2 பேரில் எந்த டீம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க? ஸோ பீட்டர் டீம் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம ஜான் டீம் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் 10 செகண்ட்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி பிளேக்ஸ் டிட் காட் சென்ட் டு த இஜிப்ஷியன்ஸ்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 7. ஸோ 7 தானா? ஸோ இவங்க 7 பிளேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு எவ்வளோ பிளேக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ எங்கள் 18 சொல்லியிருக்காங்க, எங்கள் 7 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டீம் சொன்ன பிளேக்ஸும் தப்பு தான். ஸோ டோட்டல் பிளேக்ஸ் வந்துட்டு 10 பிளேக்ஸ். அதாவது எத்தனை வாதைகள் எகிப்துக்கு வந்தது? ஸோ 10 வாதைகள் வந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பீட்டர் டீம்கிட்ட தான் கேட்க போகிறோம். ஸோ யுவர் கொஸ்டின் என்னதுன்னா, ஹூ வாஸ் த்ரோன் இன் டு த டென் ஆஃப் லைன் பை கிங் டேரியஸ்? யார் சிங்கக்கேவியில் போடப்பட்டார்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டேனியல். ஸோ இந்த டீம்லேருந்து டேனியல்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் தானா, இல்லை நீங்கள் எதாவது ஆன்சர் சொல்கிறீங்களா? இல்லை, கரெக்டு தான். ஸோ இவங்க கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம இவங்க டீமில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது 10 பாயிண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த டீமில் செகண்ட் கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின் என்னதுன்னா, வாட் வாஸ் த நேம் ஆஃப் த சிட்டி ஹூஸ் வால் கொலாப்ஸ்ட் ஆஃப்டர் த Israelites marched around it once a day for 6 days and 7 times on the 7th day and then blew their trumpet? எந்த கோட்டை கீழே சரிந்து விழுந்தது? இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு அதை சுற்றிலும் நடந்து செல்லுது. அப்போது அவங்க வந்துட்டு 6 நாட்கள் வந்துட்டு ஒரு தடவை சுற்றி வந்தாங்க, 7ஆவது நாட்கள் வந்துட்டு 7 தடவை சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்காலத்தை ஊதும்போது அந்த சிட்டியோட வால், அதாவது அந்த கோட்டை முறிந்து என்ன சொல்ல கொலாப்ஸ் ஆகி விழுந்தது. ஸோ இந்த ஆன்சர் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜெரிகோ. ஜெரிகோ. ஸோ ஜெரிகோ கரெக்ட் தானா? ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆன்சரை பற்றி? கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஜெரிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ இவங்களும் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க 2 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இவங்கள்ட்ட செகண்ட் கொஸ்டின் கேட்க போகிறோம். உங்களோட செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அக்கார்டிங் டு மேத்யூஸ் காஸ்பிள் ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் 2 disciples டு ஃபாலோ ஜீசஸ்? மத்தேயு சுவிசேஷ நிருபத்தில் முதல் 2 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அதாவது மத்தேயு நிருபத்தை இந்த சுவிசேஷத்தை பொறுத்து. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மத்தேயு அண்ட் தாமஸ். இவங்க வந்துட்டு மேத்யூ அண்ட் தாமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எதுவும் ஆன்சர் சொல்கிறீங்களா? பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ. ஸோ இவங்க பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன ஆன்சர் தவறு, ஆனால் இவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆனால் வித்தவுட் பாயிண்ட்ஸ் இவங்க அந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கணக்கில் வராது. ஸோ இப்போது நம்ம இந்த டீமில் தேர்ட் கொஸ்டின் கேட்க போகிறோம். உங்களோட தேர்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடியா?
ஸோ உங்களோட தேர்ட் கொஸ்டின் என்னென்னா ஹவு லாங் were the Hebrews living in the Egypt? எத்தனை நாட்கள் எபிரேயர்கள் எகிப்தில் வாழ்ந்தார்கள்? ஹீப்ரூஸ்னால் இஸ்ரேலைட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இஸ்ரேல் மக்கள். your time starts now. 270. ஸோ 270 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எதுவும் சொல்லலாம்னு நினைக்கிங்களா? years. ஸோ இவங்க 150 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் சொன்ன ஆன்சரும் தவறு தான். ஸோ அவங்க வந்துட்டு எபிரேயர்கள் அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 430 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களை வித்தவுட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாலும் இவங்க அது அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் இப்போ ஈக்குவலாக இருக்காங்க. இப்போ நம்ம இவங்கள்ட்ட தேர்ட் கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ ஹூ கட் ஆஃப் சாம்சன்ஸ் ஹேர்? யார் சிமியோனோட முடியை வெட்டினா? ஸோ Delaiah's father, the ruler of Philistines, and unnamed man. So your time starts now. ஸோ சொல்கிறீங்களா? Dahlia. ஸோ டெலாயான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் எஸ் கரெக்ட், திலாயா தான். ஸோ இவங்க ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு போய் சேராது. ஏன்னா இவங்க டைம் அப் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் இவங்கள்ட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா விச் 2 books of the Bible open with the same 3 words? எந்த 2 புஸ்தகங்கள் பைபிளில் இருக்க புஸ்தகங்கள் ஒரே 3 வார்த்தையில் தொடங்குகிறது? ஸோ your time starts now. மேத்யூ அண்ட் செச்ரேயா. மேத்யூ அண்ட் செக்கரியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? John and Genesis. ஸோ இது வித்தவுட் பாயிண்ட்ஸ் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மேத்யூ அண்ட் ஜக்கரியான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஜான் அண்ட் ஜெனிசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் சொன்ன ஆன்சரில் இவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ ஆனால் வித்தவுட் பாயிண்ட்ஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போய் சேராது. இப்போது நம்ம இவங்கள்ட்ட 4th கொஸ்டின் கேட்க போகிறோம். உங்கள் 4th கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடியா? Ready. ஸோ உங்களோட 4th கொஸ்டின் என்னென்னா இன் த டைம் ஆஃப் நோவா வாட் ஆப்ஜெக்ட் did God put in the sky as a reminder that he wouldn't flood the earth again? இந்த நோவா காலத்தில் ஆண்டவர் வானத்தில் எதை போட்டு நான் இந்த பூமியை வந்துட்டு வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டராக போட்டாங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். your time starts now. A rainbow. ஸோ இவங்க ரெயின்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? கரெக்டு தான். ஸோ கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஜான் டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா வாட் வாஸ் த நேம் ஆஃப் அப்ரஹாம்ஸ் சன் born to சாராஸ் சர்வெண்ட் ஹாகார்? ஆபிரகாமுடைய குமாரன் சாராலோட வேலைக்காரின் மூலம் பிறந்தவன் அவரோட பேர் என்னது? அதாவது ஹாகாரோட மகன். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இஸ்மாயில். ஸோ இஸ்மாயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். ஸோ இஸ்மாயில் கரெக்டுன்னு சொல்லிட்டு 2 டீமும் சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ நம்ம ஜான் டீம் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 5th கொஸ்டின் நம்ம பீடர் டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின் என்னதுன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா when Moses heard the voice of God from the burning bush what did God ask him to remove? மோசே ஆண்டவருடைய சத்தத்தை அந்த பற்றி எரிகிற புதரில் பார்க்கும்போது ஆண்டவர் மோசையை எதை கலட்ட சொன்னார்? ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் now. Is outer. ஸோ டைம் இஸ் அப். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினையும் டைம் அப்பில் முடிச்சிருக்கீங்க. ஸோ இது வித்தவுட் பாயிண்ட்ஸ் இந்த ஆன்சர் சொல்ல விரும்புகிறீங்களா? Option C. ஆப்ஷன் சி ஹிஸ் அவுட்டர் கார்மெண்ட்னு போட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹிஸ் சாண்டல்ஸ்.
ஹிஸ் சாண்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் பாயிண்ட்ஸ் சொன்னதில் இவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவருடைய காலணிகளே கலட்ட சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க வந்துட்டு இந்த ரவுண்டில் 3 ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இவங்க 2 ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் இவங்க தான் லீடிங். ஸோ உங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன? 90. ஸோ இவங்க 19 சொல்லியிருக்காங்க. எஸ், இவங்க பாயிண்ட்ஸ் 90. உங்களோட பாயிண்ட்ஸ் 10. ஸோ இவங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 ஆன்சர் கரெக்டாக சொன்னால இவங்க 20 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட வின்னர் இவங்க தான். ரன்னர் நம்ம பீடர் டீம், வின்னர் நம்ம ஜான் டீம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் செஷனில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ வாங்க அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பைபிள் ஃபேக்ட்ஸ். நம்ம இன்றைக்கும் பைபிள் ஃபேக்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைபிளை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இப்போ ஒரு சில வாரமாக பற்றிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா இந்த கலிலேயா கடலை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பைபிளை பற்றின ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பைபிள் ஃபேக்ட்ஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஆன்சரையும் நான் இதிலே சொல்லிடுவேன். என்ன கொஷின்னா, முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆன்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. பைபிளில் எத்தனை ப்ராஃபஸிஸ் இருக்குது, அதாவது பைபிளில் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் மொத்தமாக பைபிளில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் தரேன். நீங்கள் அதுக்குள்ளே யோசிக்க முடிஞ்சதுன்னா யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோலையே நான் இந்த பாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பைபிளில் நல்லா தேறினவங்களாக இருக்கிறீங்க. ஓகே, இப்போது பைபிளில் எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாமா? அதாவது பைபிளில் மோர் தென் 6000, அதாவது 6000க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இந்த பைபிளில் இருக்குது. 6000க்கும் அதிகமாக வேணால் இருக்கலாமே தவிர 6000க்கு குறைய சான்ஸே கிடையாது. கரெக்டாக 6000 இருக்கும், 6001 இருக்கலாம், 6100 இருக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் 6000க்கு குறையாது. ஓகே, நம்ம 6000 ப்ராஃபஸிஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். எத்தனை ப்ராஃபஸிஸ் இதில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், அதாவது நிறைவேறியிருக்கும்? அதாவது 3000 ப்ராஃபஸிஸ்க்கு மேலே இது வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. பைபிளில் கொடுத்துருக்க ப்ராஃபஸிஸில் 6000 ப்ராஃபஸி கொடுத்துருக்காங்க. அதில் 3000 ப்ராஃபஸிஸ் ஆல்ரெடி நிறைவேறிடுச்சு. இன்னும் 3000 ப்ராஃபஸிஸ் அதுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபஸிஸும் தான் நிறைவேற வேண்டியது இருக்குது. அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறிடும். ஏன்னா ஏசப்பா வருகைக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபஸிஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த பைபிளில். அந்த ப்ராஃபஸிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி நிறைவேறிக்கிட்டே வரும். அதனால் ஏசப்பாவோட வருகை சீக்கிரமாக இருக்குது. அதனால் எல்லோரும் ரெடி ஆகிக்கங்கன்னொடனே நீங்கள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் பைபிள் வாசித்து ஏசப்பா பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பாவோட வருகை சீக்கிரமாக இருக்கும்போது நம்மலாம் பகிரங்க அவர்களே எடுத்துக்கொள்ளப்படணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா பார்க்குறோன்னா, சைனா தான் வேர்ல்ட்லேயே அதிகமான கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸும் இருந்தால் அங்கே தானே நிறைய பைபிளும் பிரிண்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பைபிள் பிரிண்ட் எடுக்கப்படுது. அங்கே தான் அதிகமான கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, உங்களோட பைபிளை பற்றின நாலேஜ்லாம் நீங்கள் கெயின் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். இது நானும் கெயின் பண்ணிக்கலாம், நீங்களும் கெயின் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்லலை, நானும் கெயின் பண்ணதை வச்சு உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பாயிண்ட்னா, ஜான் வில்க்லிஃப், இந்த பேரை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜான் வில்க்லிஃப் அவர் தான் ஃபஸ்ட் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதாவது லாட்டின் மொழியிலிருந்து இங்கிலீஷ்க்கு இவர் தான் ஃபஸ்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் டிரான்ஸ்லேட் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம இந்த பைபிள் பிரிண்ட்டு எடுக்கிறோம்ல, அந்த பிரிண்ட் யார் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பான்னு பார்த்தோன்னா வில்லியம் டிண்டால். அவர் தான் இந்த ஃபஸ்ட் இந்த பைபிளை பிரிண்ட் எடுத்து நம்மளுக்கு இங்கிலீஷ் பைபிளாக கொடுத்துருக்காங்க.
இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் பைபிள் கிடைக்கிறதுக்கு முக்கியமான பங்காக இருக்கிறாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேர்ட் பைபிள் வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா க்ரீக். அதாவது க்ரீக் மொழியில் வந்து டபிபில்யான், அந்த பைபிளுக்குரிய நேம் வந்து க்ரீக்கில் டபிபில்யா, அதை தான் இங்கிலீஷில் வந்து பைபிள்னு சொல்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு என்ன டபிபில்யான மீனிங்? அதை தான் ஷார்ட் ஃபார்மை இங்கே இங்கிலீஷில் பைபிள்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்பெல்லிங் என்னென்னா டிஏ போட்டு ஸ்பேஸ் விட்டு BIBLIAன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 எழுத்தை மட்டும் எடுத்துகிட்டு கடைசியில் ஈன்னு போட்டு அந்த பைபிள்ன்றதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த என்டையர் வேர்டோட மீனிங். ஓகே, இந்த பைபிள் ஃபேக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் வர்ஷிப் செஷன் இருக்குது. வாங்க வர்ஷிப் செஷனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இப்போது முக்கியமான செஷனுக்குள்ளே வந்துவிட்டோம், வர்ஷிப் செஷன். நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து நிறைவான ஆவியானவர் என்கிற பாடலை உற்சாகமாக பாடுவோமா? ஏசப்பா வரும்போது குறைவானது, வியாதிகள் எல்லாமே நீங்கி, நம்ம சுகவீனங்கள் எல்லாம் நீங்கி நம்ம சுகவானாக மாறுறோம். அதை உணர்ந்து இந்த பாடலை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடுவோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பை உணர்ந்த, அவர் நமக்காக சிலுவையில் செய்து வைத்த சுகத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த பாடலை பாடி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இது ஒரு நல்ல பாடல். அதை எங்களோடு சேர்ந்து, தெரியவில்லை என்றால் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பாலானதும் பயனிலமாகுமே. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. அவர் வந்ததால் முடியாததும் சாத்தியமாகிறது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாம் சேர்ந்து நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. இந்த நேரத்தில் சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறுகிறது, பலவீனம் எல்லாம் பலனாய் மாறுகிறது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நீரே போதுமப்பா எங்கள் வாழ்வில். நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலையில் எல்லாம் மாறுமப்பா. இந்த நேரத்திலும் உம்மை நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ப்ரோக்ராமில் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை யாரெல்லாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீரே சுகத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் வாழ்வில். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு தினத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் டிடி டீச் டுவோ பாய். பாய்.